subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் 31 தொடங்கி 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்து வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவிலும் அன்னை மரியிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு புதுமையை செய்கின்றார். அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே சென்றார் என்பதை நாம் 4 நற்செய்திகளிலும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகான ஒரு புதுமையை செய்கின்றார். காது கேளாத பேச்சற்றவராக இருந்த ஒருவருக்கு அவருடைய அந்த செவி தன்மையையும் அவர் தந்து அவருக்கு நல்ல ஒரு பேச்சாற்றலையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்றார். வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபித்த பின் எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்று இயேசு கூறியதுமே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். நமது உறுப்புகளிலே மிகவும் சிறந்த உறுப்பாக இருப்பது செவியும் நாவும் தான். ஏனென்றால் இந்த 2 உறுப்புகள்தான் கடவுளுடைய திருவுளத்தை அறிய நமக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நபரை அன்பின் தொடுதலாக அவர் தொடுகின்றார். இயேசு செய்த புதுமைகளிலே அவருடைய வார்த்தைகளினாலே குணமடைந்தவர்கள் பலர், அவருடைய தொடுதலினாலே குணமடைந்தவர்கள் பலர். ஆனால் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் அந்த நபரை தனியே அழைத்து சென்று அன்பின் தொடுதலாக அவரை தொட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்குகின்றார். நம்முடைய இதய காதுகளை நாம் எப்பொழுது திறக்கின்றோமோ அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தைகளை முழுமையாக நாம் கேட்கவும் அந்த கேட்ட இறை வார்த்தைகளை வாழ்வாக்கவும் முடியும். அதுபோல அவருடைய வார்த்தைகளை நாம் வாயார அறிக்கையிடுகின்ற பொழுதுதான் அது உண்மையான ஒரு ஆன்மீகமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இன்று பல வேளைகளிலே நாம் இறை வார்த்தையை படிக்கின்றோம், இறை வார்த்தையை தியானிக்கின்றோம். ஆனால் படித்த தியானித்த இறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே
செயல்படுத்துகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கடவுள் நம்மோடு பேசுகின்றார் இறை வார்த்தையின் மூலமாக என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய வார்த்தைகளை பல வேளைகளிலே நாம் கேட்கின்றோம், அதை வாழ்வாக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய இதயமானது அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே சுமக்க மறுக்கின்றது. நம்முடைய இதயங்களானது பல நேரங்களிலே சுருங்கி விடுகின்றது. ஆம் அன்புக்கினியவர்களே, நம்முடைய இதயத்தை நாம் திறக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை திறக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே அதை செயல்படுத்த முடியும். எனவே நாம் யோசித்து பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிலே வாழ்ந்த பொழுது ஏராளமான நல்ல காரியங்களை அவர் செய்தார். அதிலும் சிறப்பாக இன்று நாம் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒருவரால் காதும் கேட்கப்படாமல் இருந்த அந்த நபருக்கு, அதுவும் வாய் பேச்சற்ற ஒரு நபருக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான அழைப்பை தருகின்றார். எப்பத்தா திறக்கப்படு என்று கூறுகின்றார். நம்முடைய இதயங்களை நாம் திறக்க வேண்டும், நம்முடைய செவிகளை நாம் திறக்க வேண்டும், நம்முடைய வாய்களை நாம் திறக்க வேண்டும். அப்படி நாம் திறக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பிறருக்கு அறிவிக்க முடியும். எனவே நாம் கடவுளுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற ஒரு நல்ல மனிதர்களாக, மாமனிதர்களாக வாழ தொடர்ந்து நாம் பயணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளையும் தன்னுடைய அருள் கரத்தால் தொட்டு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.